வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 9ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கோடானது 6,0 மற்றும் 0,6 ஆகிய புள்ளிகள் வழியே செல்கிறது. மற்றொரு கோடானது -3,0 மற்றும் 0,-3 வழியாக செல்கிறது எனில் இவற்றுள் எந்த புள்ளிகளை இணைத்தால் சரிவகம் கிடைக்கும்? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 கோடு இருக்கு. முதல் கோடு இந்த 2 புள்ளி வழியா செல்லுது, அடுத்த கோடு இந்த 2 புள்ளி வழியா செல்லுது. நமக்கு என்ன வேணும்? சரிவகம் வேணும். எந்த புள்ளிகளை இணைத்தால் சரிவகம் கிடைக்கும் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, நம்ம கிராஃப் வரைஞ்சிடலாமா? வரைஞ்சாதான் நமக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, கிராஃப் எடுத்தாச்சு. இதுல இந்த இதுக்கு இல்லையா கிடைமட்ட அச்சு, இந்த கிடைமட்ட அச்சுக்கு பேரு எக்ஸ் அச்சு, இங்க எக்ஸ் டேஷ். இந்த செங்குத்து அச்சு இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ஒய் அச்சு, கீழே இந்த இடத்துல ஒய் டேஷ். நம்ம நம்பர் கொடுத்துக்கலாம். எது வரையும் கொடுத்தா போதும்? 6 வரையும் கொடுத்தா போதும். ஏன்னா நமக்கு இதில் இருக்கக்கூடிய பெரிய நம்பர் என்ன? 6 தான் இல்லையா? அப்போ 6 வரையும் கொடுத்தா போதும். பாருங்க, இரு அச்சுகளும் சந்திக்கும் புள்ளி 0. இதுக்கு அடுத்த லைன் நல்லா டார்க்காக இருக்கா? இது 1, இது 2, இது 3, இது 4, 5, 6. அதே மாதிரி இடது பக்கம் வந்தோம்னா -1, -2, -3. இந்த பளிச்சுன்னு இருக்கு இல்லையா, அந்த இதான் எடுக்கணும். சரியா? -5, -6. இதே இது ஒய் அச்சில் மேல் பக்கம் போனோம்னா 1, 2, 3, 4, 5, 6. சரியா? அதே மாதிரி கீழே வந்தோம்னா -1, -2. இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணீங்க. இது 0. இந்த கோட்டை விட்டு இங்கே வந்துடுவீங்க. இதான் 0. இதுக்கு அடுத்த லைன் டார்க்காக பளிச்சு இருக்க லைன் இந்த லைன் தான். இதான் -1, -2. அதுக்கு அடுத்தது -3, -4, -5, -6. சரியா? இப்போ நம்ம அளவு திட்டம் கண்டிப்பாக எழுதணும். அளவு திட்டம் எழுதாமல் விட்டுறக்கூடாது. பாருங்கள், எக்ஸஸ் என்ன செஞ்சுருக்கோம்? 1, 2, 3, 4, 5 எடுத்துருக்கோம். ஒய் ஹெச்சில் 1, 2, 3, 4, 5 எடுத்துருக்கோம். அதனால் அளவு திட்டம் பாருங்கள், எக்ஸ் ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் ஒரு அலகு தான். இது 1 சென்டிமீட்டர், அது நம்ம 1 தான் எடுத்திருக்கோம். ஒய் ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் என்னது? ஒரு அலகு தான். இப்போ நம்ம புள்ளிகளை குறிக்கலாம். முதல் புள்ளி என்ன? 6,0. 6,0 இங்க இருக்கு பாருங்க. எக்ஸ் ஒய், எக்ஸ் மட்டும்தான் 6, ஒய்யோட மதிப்பு 0. அப்போ எக்ஸ் ஹெச்சில் 6 இங்க இருக்கா? இதான் என்னது? 6,0. அடுத்த புள்ளி என்ன? 0,6. முதல்ல இருக்கிறது எக்ஸ், ரெண்டாவது ஒய். எக்ஸ் 0, ஒய்யில் தான் 6, ஒய்யில் 6 எங்க இருக்கு பாருங்க. இதான் என்னது? 0,6. இந்த 2 புள்ளி இணைச்சிடலாமா? பாருங்க, ஸ்கேலை வச்சு கரெக்டாக நம்ம இணைச்சிருவோம். தெளிவாக இருக்கணும் கிராஃப். சரியா? நான் பேனா வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக பென்சிலை வச்சு தான் போடணும். நீங்கள் பேனா பயன்படுத்தக்கூடாது. ஒரு கோடு வரைஞ்சிட்டோம் இல்லையா? அடுத்தது பாருங்க, அடுத்தது குறிக்கலாமா? புள்ளி பாருங்க, -3,0, 0,-3. முதல்ல -3,0 பாருங்க. இது எக்ஸு, இது ஒய். ஒய் 0 விட்டுருங்க. எக்ஸில் -3 இங்கே இருக்கா? இதான் என்னது? -3,0. எந்த புள்ளி? இந்த புள்ளி நாங்கள் பக்கத்தில் எழுதியிருக்கேன். சரியா? அடுத்தது என்ன புள்ளி? 0,-3. எக்ஸ் 0, ஒய் ஹெச்சில் -3 எங்கே இருக்குது பாருங்க. இங்கே இருக்கா? இதான் என்னது? 0,-3. இப்போ இதை இணைச்சிடலாமா? பாருங்க, கரெக்டாக இணைச்சிருவோம். ரொம்ப கவனமாக இணைக்கணும். இணைக்கும் போது அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? மறந்துடாமல் நீங்கள் எதை பயன்படுத்தணும்? பென்சிலை பயன்படுத்தணும். பேனாவை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. சரியா? பாருங்க, கோடு போட்டோமா? இப்போது இந்த 2 கோடுகளும் எப்படி இருக்குது? இணையாக இருக்குது. நமக்கு என்ன வேணும்? சரிவகம் வேணும். அப்போ எந்த 2 புள்ளி இணைக்கணும்? பாருங்கள், இதை இணைக்கணும். இதை இணைச்சோம், நமக்கு என்ன கிடைச்சிரும்? சரிவகம் கிடைச்சிரும். இணைச்சி பார்த்துருமா? பாருங்கள், இதை இணைங்க. இணைச்சாச்சு. அதே மாதிரி இந்த 2 புள்ளி இணைச்சிருவோம். இந்த 2 புள்ளி இணைச்சிடலாமா? என்ன கிடைச்சிருச்சு? சரிவகம் கிடைச்சிருச்சா? பாருங்க, இந்த 4 புள்ளி சேர்ந்து என்ன செஞ்சிச்சு? ஒரு சரிவகத்தை உருவாக்கிருச்சு. பாருங்க, இது 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 இந்த உருவம் என்னது? சரிவகம். அப்போ சரிவகம் வேணும் அப்படின்னா நம்ம எதை இணைக்கணும்? 0,-3 6,0 இணைக்கணும். அதை எழுதலாமா? பாருங்க, சரிவகம் கிடைக்க இணைக்க வேண்டிய புள்ளிகள் எது எது? 0,-3 6,0 இது 2 இணைக்கணும். மற்றும் இன்னொன்று பாருங்க, இன்னொன்று என்ன பாருங்க,
இது ரெண்டையும் இணைச்சிட்டோமா? இப்போ இது ரெண்டையும் இணைக்கும். இந்த 2 கோட்டை இணைச்சா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? சரிவம் கிடைக்கும். இது என்னது? -3,0 0,6 -3,0 0,6 இந்த புள்ளிகளை இணைச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? சரிவகம் கிடைக்கும். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.